தஞ்சை பெரிய கோயில். இந்த கோயிலுக்கும் எனக்குமான தொடர்பு என்ன அப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஆனால் தமிழனா பிறந்த ஒவ்வொருவனுக்கும் இந்த கோயில் ஒரு பெருமிதம் அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியும். எனக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும் பொழுது என்னுடைய அப்பா அம்மா குடும்பத்தாரோட இந்த பெரிய கோயிலுக்கு என்னை கூட்டி சென்றதா ஞாபகம். அங்கே நானும் என்னுடைய அக்காவும் இந்த கோயிலுடைய பிரகாரத்தை சுற்றி விளையாடியதன் வண்ணம் அங்கே ஒரு புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த புகைப்படத்தை இப்போ பார்க்கும் பொழுது அவ்வளவு வியப்பாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு தெரியுமா, நாங்கள் நின்றுட்டு இருக்க இந்த நந்தி சிலை தான் இந்தியாவிலே 2வது பெரிய நந்தி. இது ஒரு ஒற்றை கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு சிலை. நாங்கள் நின்றுட்டு இருக்க இடம் ராஜராஜேஸ்வரம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பல வரலாற்று உண்மைகளை, இந்த கோயிலுடைய கட்டுமான அமைப்பு பற்றிய சிறப்பை, பல ஆச்சரியங்களையும் மிஸ்ட்ரீஸையும் கொடுக்குற இந்த கோயிலை இத்தனை ஆண்டுகள் கழித்து என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. சரி, இந்த கோயிலை பொதுவாக நம்ம எப்படி கூப்பிடுறோம்? பிரகதீஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு தான் சொல்கிறோம். உண்மையில் இந்த கோயிலுடைய உண்மையான பெயர் என்ன? இது கட்டியது 1ஆம் ராஜராஜ சோழன்ற உண்மை எப்போ தெரிய வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? 1886ஆம் ஆண்டு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஹுல்ஸ் என்ற எபிகிராஃபிஸ்டுடைய தலைமையின் கீழே இயங்கிட்டு இருந்தது. ஹுல்ஸ் என்பவரும் லோக்கல் எபிகிராஃபிஸ்ட் மற்றும் சமஸ்கிருத பண்டிதருமான வி வெங்கையா என்பவரும் சேர்ந்து நடத்திய அகழ்வாய்வின் வண்ணம் இந்த கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகள் எல்லாம் படித்து பார்க்கும் பொழுது அப்போ ராஜராஜேஸ்வரம் என்ற பெயர் புலப்பட்டிருக்கு. அப்போதுதான் தெரியும் இந்த கோயிலை கட்டியது 1ஆம் ராஜராஜ சோழனான அருண்மொழிவர்மர் என்று. நாளடைவில் மராத்தியர் ஆட்சியில் இது பிருஹதீஸ்வரர் கோயில் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயிலை கட்டுறதுக்கு 7 வருஷம்தான் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? எவ்வளவு பிரம்மாண்டமான கட்டுமான அமைப்பு பாருங்க. அது மட்டும் இல்லை, ராஜராஜேஸ்வரம் என்ற பெயரோடு தஞ்சை பெருவுடையார் கோயில், தட்சிண மேரு, தென்னகத்து மேரு என்று பல்வேறு பெயர்கள் இந்த கோயிலுக்கு உண்டு.